நாக்கு புண் குறையும். பூரான்கடி விஷம் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 50 கிராம் ஊமத்தை வேரை சிறு சிறு வில்லையாக அறுத்தெடுத்து அதை 200 மில்லி நல்லெண்ணெயில் போட்டு சூரிய ஒளியில் வைத்தெடுத்து உடல் முழுவதும் தேய்த்து வந்தால் பூரான்கடி விஷம் குறையும். இந்த எண்ணெயை தினசரி சூரிய ஒளியில் வைக்க வேண்டும். துளசி இலையை காய வைத்து பொடி செய்து அதனுடன் 5 மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தால் பூரான் கடித்த விஷம் குறையும். குப்பைமேனி இலை, உப்பு இவைகளை நன்றாக மை போல அரைத்து உடல் முழுவதும் பூசி 1 மணி நேரம் கழித்து குளித்து வர வலி குறையும். அவுரிவேர், அருகம்புல், மிளகு இதனை சேர்த்து அரைத்து கொடுத்தால் பூரான் கடித்த இடத்தில் வலி குறையும். கருத்தரித்த பெண்கள் ஆரோக்கியம் பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். முருங்கை இலை 10 கிராம், கொத்தமல்லி 10 கிராம் ஆகியவற்றை சேர்த்து நீர் விட்டு நன்கு வேக வைத்து அந்த நீரை குடித்து வந்தால் பேறுகால சமயங்களில் ஏற்படும் வலி குறையும். ஆடு தீண்டா பாலை வேர் 2 கிராம் எடுத்து பொடி செய்து வெந்நீரில் குடித்து வந்தால் ஆரோக்கியமான பிரசவம் ஏற்படும். 20 கிராம் மிளகு எடுத்து கசாயம் செய்து அதில் 20 கிராம் கற்கண்டு தூள் சேர்த்து நன்றாக கலக்கி குடித்து வந்தால் வயிற்று வலி குறையும். கருவுற்ற பெண்கள் இளநீரில் பனங்கற்கண்டு கலந்து குடித்து வந்தால் சிறுநீர் நன்றாக பிரியும். ஒரு முழு வெள்ளை பூண்டை எடுத்து நன்றாக தட்டி ஒரு மஞ்சள் துண்டை எடுத்து அதையும் நன்றாக தட்டி அத்துடன் ஒரு கை கொத்தமல்லியையும் சேர்த்து புது சட்டியில் போட்டு ஒரு படி தண்ணீர் விட்டு நன்றாக காய்ச்சி கால்படியாக வற்ற வைத்து அடிக்கடி சிறுக சிறுக குடித்து வந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை புரட்டல், ஆராட்டம், தாகம் ஆகியவை குறையும். ஆமணக்கு இலையை நெய் தடவி நெருப்பில் வாட்டி லேசான சூட்டில் மார்பகத்தில் வைத்து கட்டி வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். தாளிக்கீரை இலைகளை கொதிக்கும் நீரில் போட்டு எடுத்து சாறு பிழிந்து அந்த சாற்றை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும். பால் பெருக்கி இலையை அரைத்து உணவுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து பாயாசம் போல செய்து குடித்து வந்தால் தாய்ப்பால் அதிகரிக்கும். கோரை செடியின் கிழங்கை பச்சையாக எடுத்து நன்றாக அரைத்து சிறிது எடுத்து மார்பில் தடவி பற்று போட்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும். இரத்த விருத்தி உண்டாக பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். நெருஞ்சில், சீரகம், சோம்பு, சிறுபீளை வேர் ஆகியவை தலா 50 கிராம் எடுத்து காய வைத்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை 2 கிராம் எடுத்து காலை இரவு என 2 வேளை சுடு தண்ணீர் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் அதிகமாக உள்ள உப்புச்சத்து குறையும். வில்வ இலையை எடுத்து பசுவின் சிறுநீர் விட்டு இடித்து சாறு பிழிந்து வடிகட்டி காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நோய் குறையும். கேரட்டை நன்கு கழுவி தோல் நீக்கி இடித்து சாறெடுத்து அதனுடன் தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். இவ்வாறு மாதக்கணக்கில் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை குறையும். நெல்லி வற்றல், பச்சை பயிறு வகைக்கு 20 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீர் விட்டு 200 மில்லியாக சுண்ட காய்ச்சி காலை மாலை 100 மில்லி வீதம் சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு குறையும். செம்பருத்தி பூவின் இதழ்களை எடுத்து சுத்தம் செய்து காய வைத்து பொடி செய்து இதனை தினமும் காலை மாலை 1 டம்ளர் வெந்நீரில் 1 ஸ்பூன் கலந்து குடித்து வந்தால் உடலில் பலவீனம் குறைந்து இரத்தம் தூய்மையடையும்.